திருமதி சிவசங்கரி அவர்களின் நெருஞ்சி முள். எந்த திசையில் அடியெடுத்து வைக்கப் போகிறோம் என்பது தெளிவாக ஆகிவிட்டதால் பூமா இதர கமிட்டி மெம்பர்களுடன் மீண்டும் ஒருமுறை சென்னையிலும் மற்ற இடங்களிலும் உள்ள முதியோர் இல்லங்களுக்கு போய் வந்தார். இல்லங்கள் எவ்வாறு நிர்வகிக்கப்படுகின்றன, உத்தேசமாக ஒரு இல்லத்துக்கு தேவையான முதலீட்டு பணம் எவ்வளவு, பிறகு மாதம் தேவைப்படுவது எவ்வளவு, அந்த பணத்தை அந்த இல்லங்கள் எவ்வாறு சம்மதித்து கொண்டிருக்கின்றன, உதவிக்கு யாரை அணுக வேண்டும், அதன் வழிமுறைகள் என்ன, முதியோர் சம்பந்தமாக இன்னும் என்னென்ன தெரிந்து கொள்ள வேண்டும், இல்லம் நடத்துவதில் உள்ள நிர்வாக கஷ்டங்கள் என்னென்ன என்று ஒன்று விடாமல் முடிந்த வரைக்கும் அத்தனையும் அறிந்து விளக்கமாக ரிப்போர்ட் தயாரித்து அதை 4 பிரதிகளாக டைப் செய்து அங்கத்தினர்களிடம் கொடுத்து படித்து விஷயங்களை புரிந்து கொள்ளச் சொன்னார்கள். அடுத்து வந்த கூட்டங்களில் நல்லது கெட்டதை ஆராய்ந்தார்கள். முடியும் முடியாததையும் தெரிந்து கொண்டனர். இது வேண்டும் அது வேண்டும் என்று குறிப்பு எடுத்தார்கள். செய்ய வேண்டிய காரியங்களை படிப்படியாக விவாதித்து தீர்மானித்து பின்பு காரியத்தில் இறங்கினர். முதலில் நம்முடைய புது ப்ராஜெக்டுக்கு பொருத்தமான ஒரு பெயரை செலக்ட் பண்ணணும். மெம்பர்ஸ்க்கு சர்க்குலர் அனுப்புங்க. யாருக்கு என்ன பெயர் தோன்றினாலும் வெளிப்படையாக சொல்லலாம். இன்றைக்கே அனுப்பிடுறேன். அடுத்தது உடனடியாக கவனிக்க வேண்டியது எவ்வளவு பணம் தேவை, அதை எப்படி சேகரிக்கப் போகிறோம் என்பதுதான். ரைட் வைதேகி, பட்ஜெட்டை உத்தேசமாக போட்டு பார்க்குறேன்னு சொன்னீங்களே, ரெடியாது? ஏதோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எந்த அளவுக்கு இது சரின்னு நீங்கள் எல்லோரும் தான் சொல்லணும். மற்ற இல்லங்களில் முன்னுதாரணமாக எடுத்துக்கலான்னு அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பில் இருக்குது. சில பேருக்கு வெளிநாட்டிலேருந்து ரெகுலராக பணம் வருது, சில பேருக்கு மிஷனரி பணம் தொடர்ச்சியாக கிடச்சிக்கிட்டு இருக்கு. அதனால் எந்த இல்லத்தை முன்மாதிரியாக பண விஷயத்தில் எடுத்துக்காம அன்றைக்கி பூமாவும் நானும் ஆடிட்டரோடு பேசின விதத்தில் ஒரு பட்ஜெட் போட்டு வச்சுருக்கேன். சுமார் 50 வயசானவங்களை பராமரிக்கிற விடுதி கட்ட 2 ஏக்கரா நிலம் இருந்தால் தாராளம். இது 10,000ஆகவும் இருக்கலாம், இல்லை லட்சமாகவும் இருக்கலாம். எங்கே விடுதியை கட்ட போகிறோம், ஊருக்குள்ளேயா ஊருக்கு வெளியிலேங்கிறது பொறுத்து நிலத்தோட விலை இருக்கும். அடுத்தது கட்டடம். இன்றைக்கி இருக்கிற விலைவாசிப்படி சுமாராக 1.25 ஏக்கர்லேருந்து 2 லட்சம், 1.25 லட்சத்துலேருந்து 2 லட்சம் வரை அதுக்கு தேவைப்படும். ஃபர்னிச்சர், அதாவது அத்தியாவசியமான கட்டில், பீரோ, சமையல் கட்டு சாமான்கள், மருந்து எல்லாவற்றுக்கும் 1 லட்சம் ஒதுக்கணும். தேவையான சாமான்களை சில்லறையாகவோ மொத்தமாகவோ டொனேஷனாக வாங்க முயற்சி பண்ணினா கூட உடனடியாக 1 லட்சமாவது கையில் வச்சுருந்தா தான் திட்டம் போட்டபடி நிலம் வாங்கி மற்ற காரியங்களை பார்ப்பது சாத்தியம்னு ஆடிட்டர் சொல்கிறா. அதுதான் சரியானதுன்னு எனக்கும் தோணுது. முதல் அடியை எடுக்கிறதுக்கு முன்னாடி பணம் வசூல் பண்ணிடணும். இதுதான் ரொம்பவும் முக்கியம். 1 லட்சமா? அடேப்பா, அவ்வளவு பணத்தை அபயா சேரிட்டி கிளப் எப்படி புரட்ட முடியும்? நசீமா சந்தேகப்பட மற்ற கமிட்டி மெம்பர்கள் அதே பாவனையுடன் பூமாவை ஏறிட்டு நோக்கினர். ரொம்பவும் பெரிய தொகைதான், ஆனாலும் நம்மால் அதை திரட்டிவிட முடியும் என்று நினைக்கிறேன். இதை பற்றி சில பாயிண்ட்டுகளை நான் குறித்து வைத்திருக்கிறேன், படிக்கின்றேன், கேளுங்கள். கைப்பையிலிருந்து பூமா ஒரு சின்ன குறிப்பு புத்தகத்தை எடுத்தாள். முதல் ஸ்டெப், மாநில மத்திய போர்டு மெம்பர்ஸ்க்கு கிளப், அதன் நடவடிக்கைகள், புதுதாக ஆரம்பிக்கிற ப்ராஜெக்ட் பற்றி விளக்கமாக சொல்லி உங்களோட உதவி எங்களுக்கு தேவைன்னு எழுதணும். எழுதிட்டா உடனே உதவி கிடைச்சிடுமா பூமா? சின்ன குழந்தை போல சுமதி கண்களை விரித்து கொண்டே கேட்கவும் பூமா தோள்களை குலுக்கினாள். உடனே கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல. முடிஞ்சா சேர்மன் பாரதி சிவலிங்கத்தை நான் சந்திக்கிறதாயிருக்கேன். அதுக்கப்புறம் தான் தீர்மானமாக இதுவும் சொல்ல முடியும். ஸ்டெப் 2, ஹெல்பேஜ் இந்தியான்னு ஒரு வெளிநாட்டு ஸ்தாபனம் இருக்குது. அதோட விளம்பரங்களை அடிக்கடி பேப்பரில் பார்க்குறேன். அந்த ஸ்தாபனத்தோடு தொடர்பு கொண்டு அவங்க வந்து எந்த விதத்திலாவது நமக்கு உதவுவாங்களான்னு முயற்சி பண்ணி பார்க்கணும். செல்லா அவசரமாக குறுக்கிட்டாள். வாட் அ கோஇன்சிடென்ஸ்! இன்னைக்கு காத்தால்தான் என் ஹஸ்பண்ட் ஹெல்பேஜ் இந்தியா கண்டிப்பாக உங்களுக்கு உதவும், உங்கள் கமிட்டிக்கு சொல்லுன்னு சொன்னார். நானே இதை பற்றி பேசுகிறதா இருந்தேன். அதுக்கு முன்னால் நீங்களே சொல்லிட்டீங்க. செல்லாவின் கணவர் ராமசாமி சென்னை முன்னணி வக்கீல்களில் ஒருவர், விஷய ஞானம் உள்ளவர், அபயா சேரிட்டி கிளப்பிடம் ஈடுபாடும் கொண்டவர். அவ்வப்பொழுது இலவசமாக கிளப்புக்கு தேவையான சட்ட ஆலோசனைகளையும் வழங்குவது அவர்தான். வெரி குட், இன்றைக்கே அவங்களுக்கு லெட்டர் போட்டுடலாம். லெட் அஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட்.
கடைசியாக ஒரு குட்டி பிளான், நம்ம கையே நமக்கு உதவிங்கிற தினசில் ₹1 டிக்கெட்டுங்களை இருக்கிற புஸ்தகங்களை பிரிண்ட் பண்ணி நம்ம மெம்பர்ஸ்கிட்ட எடுத்து கொடுத்துட்டு வந்து போகிற விருந்தாளிங்கள்கிட்ட இருந்து டொனேஷனாக ஒவ்வொரு ரூபாயாக வசூல் பண்ண சொன்னா என்ன? ₹1ங்கிறது யாராலையும் சுலபமாக கொடுக்கக்கூடிய தொகை தான். தவிர அபயா சேரிட்டி கிளப் அங்கத்தினர்கள் எல்லாம் டிக்கெட் புக்கோட தெருவில் கண்டபடி சுற்றினாங்க, தானம் கேட்டு தொந்தரவு பண்ணாங்கன்னு பேரெல்லாம் வராமல் தடுக்கிறதோட மெம்பர்களுக்கும் நாங்களும் இந்த ப்ராஜெக்டில் பங்கெடுத்துக்கிட்டோங்கிற திருப்தியையும் உண்டாக்கலாம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த பிளான் தப்பா ரைட்டா? ப்ளீஸ் சொல்லுங்கள். பூமா கூறின திட்டத்தில் குறை எதுவும் இருப்பதாக கமிட்டி மெம்பர்கள் நினைக்காததால் டிக்கெட் புத்தகங்களை அச்சுக்கு கொடுக்கும் பொறுப்பை வைதேகியும் ஹெல்பேஜ் இந்தியாவுக்கு கடிதம் எழுதும் பொறுப்பை செல்லாவும் ஏற்றுக்கொண்ட பின் கூட்டம் கலைந்தது. மறுநாள் மதியம் பள்ளியிலிருந்து வந்ததும் சமூக நல அமைப்புக்கு கடிதங்களை எழுதி போஸ்ட் செய்துவிட்டாள். பாரதி சிவலிங்கத்தோடு தொடர்பு கொண்டு அவள் ஊரில் அதிர்ஷ்டவசமாக இருந்ததால் அப்பாயின்மெண்ட்டையும் பெற்று கடிதத்தில் ஒரு பிரதியோடு பூமா அவளை சந்திக்கச் சென்றாள். அவள் தலைவியாக இருப்பது சமூக நல அமைச்சரவையின் கீழ் இயங்குகின்ற ஒரு ஸ்தாபனம். அதன் தலைமைச் செயலகம் டெல்லியில் உள்ளது. ஒவ்வொரு வருடமும் சமூக நலத்திற்கென்று 2-3 கோடி வரை மொத்தமாக நிதி ஒதுக்கி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இவ்வளவு என்று பிரித்து கொடுத்து அனாதை இல்லங்கள், பால்வாடி, மருத்துவமனைகள், மறுவாழ்வு விடுதிகள், ஊனமுற்றோர் இல்லங்கள், தாய் சேய் நலத்திட்டம் என்று சமூகத்தின் தேவைகளை கவனிக்கும் பாரதி சிவலிங்கம் பூமா நீட்டிய கடிதத்தை படித்தார். அவள் கூறியவற்றையும் கவனத்துடன் கேட்டுக்கொண்டார். நாங்கள் போட்டிருக்கிறது ரொம்ப பெரிய திட்டம், எங்களாலே தனியாக சமாளிக்க முடியாது. வெல்ஃபேர் போர்டோட உதவி எங்களுக்கு கிடச்சிச்சின்னா ரொம்பவும் சௌரியமாக இருக்கும். பேசிய பூமாவை பாரதி அனுசரணையுடன் ஏறிட்டாள். நிச்சயமாக கிடைக்கும் பூமா, உங்கள் ஸ்ரத்தையும் உழைப்பும் எங்கள் கவனத்துக்கு எப்போவோ வந்துடுச்சு. ஆனால் உடனே பண உதவியை நீங்கள் எதிர்பார்க்கறது சரியில்லை. முதல்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி ஸ்டேட் போர்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். 10,000க்கும் மேற்பட்ட தொகைக்கு டெல்லியிலிருந்து தான் அனுமதி வரணும். எங்கள் பிரதிநிதிகளை அனுப்பி ரிப்போர்ட் தயாரிக்க சொல்லி அதை தீவிர விசாரித்ததுக்கப்புறம்தான் டொனேஷனுக்கு அனுமதி கொடுப்போம். உங்களையும் உங்கள் கிளப்பையும் எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரியும்னாலும் எதுவுமே முறையாக நடக்கிறது தானே நியாயம். கட்டிடம் கட்டி இல்லத்தை நீங்கள் துவங்கிடுங்க, அப்புறம் அதோட நிர்வாகத்துக்கான எங்களால் உதவி செய்ய முடியும். ஃபர்னிச்சர், ஆட்கள் பலம், சம்பளம், சாப்பாடு, பராமரிப்பு எல்லாத்துக்குமா என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தொகைக்கு மேட்சிங் கிராண்டோட, அதாவது நீங்கள் 50,000 கேட்டால் அதோட 50,000 செலவு கட்டணும். பண உதவிக்கு அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் தயாராகிட்டீங்கன்னா எங்கள் உதவி உங்களுக்கு உடனே கிடைக்க பண்ணுவது என்னுடைய பொறுப்பு. என்ன பூமா? நேராக செல்லா வீட்டுக்கு போய் வைதேகி மற்றவர்களையே அங்கு வர சொல்லிவிட்டு பூமா இந்த விவரங்களை சொன்னாள். வெறும் கையை வச்சுக்கிட்டு நாமும் முழம் போட துவங்கினா அதுக்கு வெல்ஃபேர் போர்டோட உதவி எப்பவும் கிடைக்காது. இல்லை ஆரம்பிக்கணுங்கிற வரைக்கும் நாம் வேறு ஏற்பாடு தான் பண்ணணும். பேப்பரில் விளம்பரம் கொடுத்தா என்ன? திட்டத்தை விளக்குற சின்ன புஸ்தகங்களை பிரிண்ட் பண்ணி பெரிய பெரிய கம்பெனிகளுக்கும் பணக்காரங்களுக்கும் அனுப்பி நன்கொடை கேட்டால் என்ன? இனியும் சும்மா இருக்கக்கூடாது. ஏதாவது பையனும். வைதேகி, அந்த டிக்கெட் புக்ஸை ஆர்டர் கொடுத்துட்டீங்களா? எப்போ ரெடி ஆகுமா? வர்ற புதன்மை மீட்டிங்குள்ளே மெம்பர்கள்ட்ட புக்கை கொடுத்துட்டா தேவையில்ல. ஏன் பூமா, ஏதாவது கலை நிகழ்ச்சி வச்சா என்ன? நல்லதாக ஏதாவது ஏற்பாடு பண்ணினா பணம் வசூலாகாது? செய்யலாம். ஆனால் என்ன கலை நிகழ்ச்சி? செலவு போக வசூலாகிற மாதிரி அது இருக்க வேண்டாமா? வாட் அபவுட் ஸ்டார் நைட்? என் ஹஸ்பண்ட்கிட்டே இதை பற்றி பேசினேன். ஃபிலிம் ப்ரொடியூசர்கள் ஃபினான்ஷியருங்கிற முறைகளில் அவருக்கு பல சினிமா நட்சத்திரங்களை தெரியுமா. கமல், ரஜினி, ஸ்ரீபிரியா, வாணி ஜெயராம் எல்லோருக்கும் உதவுற குணம் உள்ளவங்க தான். இவங்க எல்லாம் கலந்துக்கிற மாதிரியாக ஈஸியாக ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ண முடியும்னு அவர் சொல்கிறாரு. பூமா நிமிர்ந்து உட்கார்ந்தாள். அடடே, இந்த எண்ணம் ஏன் முதலிலேயே தனக்கு தோன்றவில்லை? ஜமாய்த்து விடலாமே. உற்சாகத்தோடு பூமாவும் மற்றவர்களும் சம்மதிக்க சீக்கிரமே நட்சத்திர இரவு குறித்து விவரங்களை சொல்லுவதாக சுமதி கூறினாள். மறுநாள் சமஸ்கிருத பண்டிட் மகள் காயத்ரியின் மூலம் இல்லத்துக்கு அருமையான பெயர் கிடைத்து விட்டது. சாந்தி சதன், நிம்மதியின் இருப்பிடம். வெரி குட். வயசான அம்மாக்கள் வீட்டுக்கு இதைவிட பொருத்தமான பெயர் கிடைக்க முடியுமா?
அடுத்த ஒரு வாரத்தில் ஆஸ்பத்திரியில் நட்சத்திர இரவு நடப்பது உறுதி செய்யப்பட்டது. ஆபர்ஸ்பரியில் எஸ்வி சேகர், ஒய்ஜி மகேந்திரா, ஆளுக்கு ஒரு குட்டி நாடகம், ஸ்ரீபிரியா தன் அக்காவுடன் நடனம், வாணி ஜெயராம் பஜன்கள், அரை மணி நேரத்திற்கு கமல், ரஜினி சிறப்பு விருந்தினர்கள். சுமதியின் கணவர் அமர்க்களமாக நிகழ்ச்சியை அமைத்து விட்டார். அபயா சேரிட்டி கிளப் அங்கத்தினர்கள் குழுக்களாக பிரிக்கப்பட்டு டிக்கெட்டுகளும் போஸ்டர்களும் அச்சடிக்கும் பொறுப்பு, உணவு விளையாட்டு கடைகளை அமைக்கும் பொறுப்பு, இதர ஏற்பாடுகள் பொறுப்பு என்று ஒவ்வொன்றின் பொறுப்பையும் ஒவ்வொரு குழு ஏற்றுக்கொண்டது. தசரா விடுமுறையாக இருந்ததால் பள்ளி வேலை இல்லாமல் கிளப் வேலையில் ஈடுபாட்டுடன் கவனிப்பது பூமாவுக்கு சௌகரியமாக இருந்தது. இதன் நடுவில் லண்டனில் இருந்து ஹெல்பேஜ் இந்தியா ஸ்தாபனத்திலிருந்து எங்கள் பிரதிநிதி வருகிற வாரம் சென்னைக்கு வருவார். அவரோடு உங்கள் பிரச்சனைகளை கலந்து ஆலோசியுங்கள் என்று கடிதம் வந்துவிட குறிப்பிட்ட நாளில் செல்லா வைதேகியுடன் பூமா அவரை சந்திக்கச் சென்றாள். ஹெல்பேஜ் இந்தியாவின் பிரதிநிதி தங்கமான மனிதன் சிரித்த முகத்தோடு ஊக்கமளிக்கும் வகையில் பேசினார். உங்கள் நோக்கமும் செயலும் ஆரோக்கியமாக இருப்பது எங்களுக்கு புரிகிறது. உங்களுக்கு எங்கள் உதவி தேவை என்றால் சில அடிப்படை காரியங்கள் நீங்கள் செய்து முடிக்க வேண்டும். முதலில் பெயரை தேர்ந்தெடுத்து அதை பதிவு செய்து கொள்ள வேண்டும். நிலத்தை வாங்கி அதையும் இல்லத்தின் பெயரில் பதிவு செய்துவிட வேண்டும். ஒரு கட்டிட நிபுணரை அழைத்து முறையாக உங்களுக்கு தேவையான விதத்தில் வரைபடம் தயாரிக்கச் சொல்லி அந்த கட்டடத்துக்கு தேவையான பணத்தை பகுதி பகுதியாக பிரித்து குறிப்பிடச் சொல்லுங்கள். அஸ்திவாரத்தில் தொடங்கி இறுதி வரை ஆகும் செலவுகளை தெளிவாக குறிப்பிடுவது அவசியம். இந்த வரைபடத்தையும் பட்ஜெட்டையும் எங்களுக்கு அனுப்பிவிட்டால் ஆவண செய்வோம். முக்கியமாக இன்னொன்று, இல்லத்தின் பெயரில் பேங்க் கணக்கு இருக்க வேண்டும். நாங்கள் கட்டடத்துக்கு தேவையான பணத்தை பேங்கில் தான் கட்டுவோம். 6 மாதம் உங்களுக்கு அவகாசம் கொடுத்தால் அதற்குள் நான் குறிப்பிட்டவற்றை தயார் செய்து விடுவீர்கள் அல்லவா? ஒரு நிமிடம் பூமாவுக்கோ மற்றவர்களுக்கோ எதுவும் பேசுவதற்கு வாயை எழும்பவில்லை. ரொம்பவும் மன்றாட வேண்டி இருக்குமோ? பண உதவி கேட்டு கெஞ்ச வேண்டி இருக்குமோ? என்ன எடுத்து சொல்லியும் உங்களை நாங்கள் எப்படி நம்புவது? மன்னிக்கவும், எந்த உதவியும் செய்வதற்கில்லை என்று மறுத்து விடுவார்களோ என்ற கலக்கத்துடன் இருந்ததால் 6 மாதத்தில் தாங்கள் கேட்ட விதத்தில் நீங்கள் தயாரானால் உதவி ரெடி என்று பச்சை கொடி காட்டப்பட்டதும் தலைக்கால் புரியாத பிரமிப்பில் ஆழ்ந்தது அவர்கள் மனம். பெயர் தயார், அதை ரெஜிஸ்டர் செய்ய வேண்டும். சரி, அப்புறம் நிலம் வாங்க வேண்டும், பிளான் தயார் பண்ண வேண்டும், பேங்க் அக்கவுண்ட் ஆரம்பிக்க வேண்டும். இவ்வளவுதானே? இவற்றை நொடியில் செய்துவிடலாமே. நட்சத்திர இரவின் மூலம் கிடைப்பதிலிருந்து நிலம் வாங்கிவிட முடியாதா? முடியும். பிளான் தயாரிப்பது அதுவும் நிமிடத்தில் முடிந்து விடாதா? முடியும். ஹெல்பேஜ் இந்தியாவின் பிரதிநிதியை சந்தித்துவிட்டு வெளியில் வந்த பொழுது, இதோ நிலம் வாங்கி விடுவது, இதோ உதவி பணம் வந்துவிடும், இதோ முதியோர் இல்லம் தயார் என்கின்ற அதீதமான கற்பனையில் அபயா சேரிட்டி கிளப்பை சேர்ந்த அந்த மூவரும் லைத்திருப்பதைக் கண்டு அவர்களுடைய மலர்ந்த முகங்களிலிருந்து அதை நன்றாகவே புரிந்து கொள்ள முடிந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.